வீடியோஸ் ஃபார் யூ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் தான் த டூ ஜென்டில்மேன் ஆஃப் வரணா அப்படிங்கிறது ஸ்டோரி பை ஏஜே க்ரோனின். ஸோ ஏஜே க்ரோனின் அவர்களுடைய இந்த கதை ஒரு சாதாரணமான ஒரு பசங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கள்ளங்கவடமே இல்லாத ரெண்டு பசங்க, அவங்க வெரோனாவை சார்ந்தவங்க. ஸோ அங்கே தான் இவங்க சந்திக்கிறாங்க. அதாவது இந்த கதையே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. அதாவது ஒரு ஆத்தர் அப்படிங்கிறவர் ஆரம்பத்தில் எப்படி அவங்கள சந்திச்சாங்க, கடைசி அவங்க போகும்போது அவர் அவங்கள்ட்டேருந்து என்ன விஷயத்த கற்றுக்கிட்டாங்க, அது வரைக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சு, என்ன ஒரு விஷயம் ஒரு நபர்களை நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தித்து அவங்கள்ட்டேருந்து நம்ம மாற்றம் பெறுறோம், கற்றுக்குறோம், ஒரு மனுஷங்களை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் இதில் டீட்டெயில்டாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த கதையோட 2 ஹீரோஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேருமே பிரதர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கலாமே. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நான் என்ன அவங்கள பார்த்தேன், அவங்க கூட எப்படி இருந்து அவங்கள சந்தித்து எப்படி விலகி வந்தேன் அப்படிங்கிற வரைக்கும். அதாவது ரொம்ப அவங்களோட சேர்ந்தது பெரிய விஷயம், பிரிஞ்சது ஒரு விஷயம் அப்படி கிடையாது. பட் ஒரு மனுஷங்களை நம்ம சந்தித்து அவங்கள்ட்டேருந்து விடைபெறும்போது அவங்க மூலியமாக நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே ஒவ்வொரு லைன் பை லைனாக பார்க்கலாம். ஆஸ் வி ட்ரூ அக்ராஸ் the foothills of the Alps, two small boys stopped us on the outskirts of Verona. They were selling wild strawberries. அதாவது அவங்க அந்த மலை அடிவாரம் அப்படின்னு சொல்லலாம். ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் தி ஆப்ஸ். ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு மலையோடைய அடிவாரத்தில் இவங்க வண்டி ஓட்டிக்கிட்டே வராங்க. 2 பசங்க அவங்கள அந்த அவுட்ஸ்டிக் ஆஃப் வெரணாவோட எல்லையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிப்பாட்டுறாங்க. எதுக்காக நிப்பாட்டுறாங்க அப்படின்னா அவங்க என்ன விற்றுட்ருக்காங்க, காட்டு ஸ்ட்ராபெரிஸை அவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க மலையடிவாரத்தில் வெரணாவோட எல்லையை நோக்கி வரும் பொழுது 2 பசங்க தடுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா வைல்டு ஸ்ட்ராபெரிஸாக விற்கிறாங்க. இப்போ டோன்ட் பை வான் லூகி அப்படிங்கிறவர் அவங்களுடைய டிரைவர். ஸோ அவர் என்ன சொல்கிறார், இதை வாங்காதீங்க அப்படிங்கிறாரு. யூ வில் கெட் மச் பெட்டர் ஃப்ரூட் இன் வெரணால இதை விட நல்ல ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் வாங்கிடுவீங்க. பிசைட் தீஸ் பாய்ஸ், இந்த பசங்களை விட. இப்போ என்ன சொல்கிறாரு, யூ வில் கெட் மச் பெட்டர் ஃப்ரூட் இன் வெரணா பிசைட் தீஸ் பாய்ஸ். இந்த பாய்ஸை காட்டிலும் நீங்கள் நிறைய நல்ல பழங்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி he shrugged his shoulder to convey his disapproval of their shabby appearance. அவங்களுடைய அந்த ஒரு மாதிரி உள்ள தோற்றம், அதாவது அசிங்கமான தோற்றம் அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுடைய அந்த பாவமான ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்லலாமே. ஸோ அந்த தோற்றத்தை பார்த்து இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அசைக்கிறாரு தோள்களை. ஸோ அப்படி தோள்களை வேண்டாம் நம்ம அசைப்போம் தெரியுமா, எக்ஸ்ப்ரெசிவாகவே நம்ம வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறத ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாமல் தோள்பட்டையை ஆட்டிக்கிட்டே சொல்கிறாரு. எதை சொல்கிறாரு, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்ககிட்டலாம் வாங்க போகிறீங்களா சார் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தோள்களை அசைக்கிறாரு. அப்போ இவங்க கார்லேருந்து வராங்க. எங்கே அப்படின்னா ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் த ஆல்ப்ஸில் இவங்க 2 பசங்க ஸ்ட்ராபெரிஸ் வச்சுட்ருக்காங்க. இவங்களுடைய அப்பியரன்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. இதை வச்சு அந்த டிரைவர் லூகி அப்படிங்கிறவர், வேண்டாம் சார் இங்கே வாங்காதீங்க, இதை விட நல்ல பழங்கள்லாம் நம்மளுக்கு ஊருக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அவர் தோள்பட்டையை அசைக்கிறாரு. ஸ்ட்ரக் அப்படின்னா இந்த மாதிரி தோள்களை அசைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒன் பாய் ஹேட், இப்போ அப்பியரன்ஸ் ஷாபி அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக ஷாபி அப்படிங்கிற ஒரு அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு மாதிரியான ஒரு தோற்றம். ஸோ அந்த தோற்றத்தை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இங்கே. ஒன் பாய் ஹேட் ஒன் அப் ஜெர்சி அண்ட் கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ். ஒருத்தன் என்ன வியர் பண்ணியிருக்கான், ஜெர்சி போட்டிருக்கான், ஒரு கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ் போட்டிருக்கான். அண்ட் அதர் அ ஷார்ட் அண்ட் army tunic gathered in loose folds about his ஸ்கின்னி ஃப்ரேம். அவனுடைய தோல் கலரில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு லூஸாக மடக்கி வச்சுருக்கான். லூஸாக இருக்குது ஒரு ஆர்மி டியூனிக், அது கட்டையான ஒரு ஆர்மி டியூனிக்கும் லூஸாக உள்ள உடைகளை மடக்கி போட்டிருக்கான். எட் கேசிங் அட் த 2 லிட்டில் ஃபிகர்ஸ், அந்த 2 உருவங்களையும் பார்க்கும் பொழுது வித் யுவர் ஸ்கின் ப்ரௌன் ஸ்கின்ஸ், அவங்களுடைய தோல் ப்ரௌன் கலரில் இருக்குது, டேங்கிள்டு ஹேர், கலைஞ்சி போய் சுருண்ட ஒரு முடியாக இருக்குது, அண்ட் டார்க் எர்னஸ்ட் ஐஸ், அவங்களுடைய கண்கள் எப்படி இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்குது. வி ஃபெல்ட் ஆர் செல்ஃப் ஸ்ட்ரேஞ்ச்லி அட்ராக்டட். ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது எங்களுக்குள்ள அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆனிச்சு அப்படின்னு சொல்கிறார். திஸ் இஸ் ஷாபி அப்பியரன்ஸ் அண்ட் கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ், அதே மாதிரி ஆர்மி டியூனிக் அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு பையன் ஜெர்சி பண்ணியிருக்கான், அதே மாதிரி கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ், ஒரு பேண்ட்டை கட் பண்ணி அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா போட்டிருக்கான். ஸோ அவன் ஒருத்தன் அண்ணன். தம்பி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா
லூஸாக இருக்குது, மடக்கி வச்சு கட்டின ஒரு மாதிரியான ஆர்மி டியூனிக் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வியர் பண்ணியிருக்கான். அவங்க கண்கள் எப்படி இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்குது. அண்ட் அவங்களுடைய தலைகள் டேங்கிள்டு, கலைஞ்சு போய் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் த அப்பியரன்ஸ் ஆஃப் தம். ஸோ இந்த பிக்சரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 2 மார்க்கில் கூட கேட்பாங்க. ஓகே, அடுத்த லைன். மை கம்பேனியன் ஸ்போக் டு த பாய்ஸ், டிஸ்கவர் தட் தே வேர் பிரதர்ஸ். என்னுடைய கூட வந்தவங்க அவங்ககிட்ட பேசினாங்க. அதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சு அவங்கன்னா, அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. நிக்கோலா த எல்டர் வாஸ் 13. நிக்கோலா அப்படிங்கிறவன் தான் அண்ணன், மூத்தவன், 13 வயசு. ஜக்கோபோ ஹூ பேர்லி கம் டு த டோர் ஹேண்டில் ஆஃப் தி கார் வாஸ் நியர்லி 12. ஜக்கோபோ அப்படிங்கிறவன் எங்கள் டோர் கிட்ட வந்தான், காருக்கு ஹேண்டில் கிட்ட, டோர் ஹேண்டில் கிட்ட வந்தவன். ஸோ அவனுக்கு 12 வயசு அப்படிங்கிறாரு. வி பாட் தியர் பிக்கெஸ்ட் பேஸ்கெட் அண்ட் தென் செட் ஆஃப் டுவர்ட் டவுன். ஸோ நாங்கள் அவங்கள்ட்ட பெரிய பேஸ்கெட் வாங்கிட்டு நாங்கள் டவுனை நோக்கி என்ன ஆக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா போக ஆரம்பிச்சிட்டோம். Next morning, come out of our hotel, we saw our friends bent over shoeshine boxes besides the fountain in public square doing brisk business. அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஹோட்டல்லேருந்து வெளியே வரும்போது நாங்கள் பார்த்தோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஷூஸை வந்து பாலிஷ் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஃபவுண்டெயின், பப்ளிக் ஸ்கொயர்னால் அந்த நடு வீதியில் ஃபவுண்டெயினுக்கு கிட்ட ஒரு பசங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பிரிஸ்காக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே வயலட் கலர் நான் காமிச்சிருக்கிறது எல்லாமே நம்மளுடைய ஆத்தர், அதாவது குரோனின், ஏஜே குரோனின் வந்து பேசுகிற டைலாக்ஸ். அண்ட் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே அந்த பையன் நிக்கோலா தான் அதிகப்படியாக பேசுவான். ஜக்கோபோக்கு ஒரு 2 டைலாக்ஸ் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஐ தாட் யூ பிக்ட் ஃப்ரூட் ஃபார் அ லிவிங். நீங்கள் வாழ்கிறதுக்கு தான் ஃப்ரூட்டை விற்கிறீங்க நான் நினச்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யார் சொல்கிறா? ஏஜே குரோனின்னு சொல்கிறாரு. வி டூ மெனி திங்ஸ் சார், நாங்கள் நிறைய விஷயம் பண்ணுவோம் சார். நிக்கோலா ஆன்சர் சீரியஸாக ஆன்சர் பண்ணுறான் நிக்கோலா. ஹி கிளான்ஸ் இட் அஸ் ஹோப்ஃபுல்லி. அதே மாதிரி ஆஃப்டன் வி ஷோ விசிட்டர்ஸ் த்ரூ த டவுன் டு ஜூலியட் டோம்ஸ் அண்ட் அதர் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே வர்றவங்களை நாங்கள் டவுனில் இருந்து ஜோலியட் டோம்புங்கிற இடத்துக்கு, அதே மாதிரி அவங்களுக்கு எந்த இடத்துக்குலாம் போகணுன்னு விருப்பம் இருக்கோ அந்த இடத்துக்குலாம் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு என்ன பண்ணுறான், ரொம்ப ஆணித்தரமாக நம்பிக்கையோடு சொல்கிறான். உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரைட் யூ டேக் அஸ் அலாங். ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. யூ டேக் அஸ் அலாங், எங்களையும் கூட்டு போவியா அப்படிங்கிறாரு. As we made the rounds, my interest was again provoked by their remarkable demeanor. They were childish enough and in many ways quite artless. அதாவது அவங்க எங்களை சுற்றி காமிச்சாங்க. எங்களுடைய இன்ட்ரெஸ்ட், எனக்கு திரும்பியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய டிமென்யோர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர். அவங்களோட நடத்தையாக இருக்கட்டும், அவங்களுடைய தோற்றமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்த எனக்கு அதை மறக்கவே முடியலை அப்படிங்கிறாரு. தேவர் சைல்டிஷ் எனஃப், அவங்க ஒரு சின்ன குழந்தைங்க தான். அண்ட் இன் மெனி வேஸ் குவைட் ஆர்ட்லெஸ், ஆனால் நிறைய விஷயங்க பார்க்கும்போது எப்படி இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுதான் இன்னசென்ட் கியூலெஸ். ஏன் பார்க்காத லெவலில் ஒரு இன்னசென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னசென்ட்னா என்னது? ஒரு சாதாரண ஒரு மாதிரி இருக்கிறது, இப்படி ஒருத்தவங்க இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் ஆர்ட்லெஸ் அப்படிம்பாங்க. ஜக்கோபோ வாஸ் லிவ்லியஸ் ஸ்குவேரல், அதாவது ஒரு அணில் மாதிரி அவன் என்ன ஆகிட்டு இருக்கான், வாழ்ந்துட்டு இருக்கான். நிக்கோலா ஸ்மைல் வாஸ் ஸ்டெடி அண்ட் என்கேஜிங். நிக்கோலாவோட சிரிப்பு ரொம்ப ஸ்டெடியாகவும் ஒரு என்கேஜிங்காக, அதாவது அப்படியே ஆர்வமாக உற்சாகமாக இருக்கிறான். எட் இன் போத் தீஸ் பாய்ஸ், இந்த 2 பசங்கள்கிட்ட இருந்தும் எட் இன் போத் தீஸ் boys' faces there was a seriousness which was far beyond their years. இந்த 2 பசங்களுடைய முகத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு சீரியஸ்னஸ் இருக்குது, அது அவங்க வயசுக்கு பின்னாடி ரொம்ப தள்ளி இருக்குது அப்படின்னு. சாதாரணமாக சொல்லணும்னா அவங்க வயசை காட்டிலும் அவங்கள்ட்ட ஒரு சுறுசுறுப்பு, ஒரு சீரியஸ்னஸ் இருக்குது அவங்களுடைய முகத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, டிமென்யோனா அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர், ஆர்ட்லெஸ்னா இன்னசென்ட் கியூலெஸ். ஓகே, in the week which followed we saw them frequently for they proved extremely useful to us. இந்த வாரம் முழுக்கவே அவங்கள நான் அடிக்கடி பார்த்துட்டு இருந்தேன். for they proved extremely useful to us. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அவங்க எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தாங்க. எப்படியோ தப்பி தவறி அவங்க எனக்கு பயனுள்ளதாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறாரு. If we wanted a pack of American cigarettes or seats for an opera or the name of good restaurant, Nicola and Jacopo could be relied upon to satisfy our needs. எங்களுக்கு ஒரு பேக்கெட் சிகரெட் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு படத்துக்கு சீட்டு வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை குட் ரெஸ்டாரண்ட்டுக்குடைய பேர் தெரியணுன்னாலும் சரி, நிக்கோலாவும் ஜக்கோபாவும் எங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சாங்க. வாட் ஸ்ட்ரக் ஒன் மோஸ்ட் வாஸ் தேர் வில்லிங்னஸ் டு ஒர்க். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஒர்க் பண்ணுற அந்த
இந்த இடம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. ஒரு ஸ்ட்ரக் ஆன மாரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. "During these summer days, under the hot sun, they shined shoes, sold fruits, hawked newspapers, conducted tourists round the town and ran errands." அதே மாதிரி இந்த சம்மர் காலங்கள் எல்லாமே இந்த வெப்பமான வெயிலுக்கு கீழே அவங்க ஷூஸை பாலிஷ் பண்ணுறாங்க, ஃப்ரூட்ஸை விற்கிறாங்க, நியூஸ் பேப்பர் போடுறாங்க, டூரிஸ்ட்டை டவுன் முழுக்க காமிக்கிறாங்க. அப்படி சுற்றிக்கிட்டே வராங்க. ரேன் எரண்ட்ஸ் மீன்ஸ் எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறாரு. ஹாக்டு நியூஸ் பேப்பர்னால் கூச்சலோட சத்தம் போட்டு அம்மா நியூஸ் பேப்பர் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கத்தி சோல்ட் அவுட் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா ஹாக்டு நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இவங்க நியூஸ் பேப்பர் போடுறாங்க, இவர் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் பார்க்குறாரு. அதே மாதிரி "One night we came upon them in a windy and deserted square, resting on the stone pavement beneath the lights." லைட்ஸுக்கு பின்னாடி ஒரு நடைமேடையில், பேவ்மெண்ட்டில், ஸ்டோன் பேவ்மெண்ட்னா ஒரு கல் நடைமேடையில் அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு ரொம்ப குளிராக இருக்குது. அந்த டெசர்டட் ஸ்கொயரில், வாட் இஸ் மீன் பை டெசர்டட் அப்படின்னா எதுவுமே இல்லாத ஒரு அன்ஆக்குபைடா, அன்இன்ஹாபிட்டட், அங்கே உட்கார்ற மாதிரியே கிடையாது, ஆனால் அங்கே உட்காந்துருக்காங்க. டெசர்டட் ஸ்கொயர்னாலே இருப்பிடம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு பப்ளிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். நிக்கோலா சர்ட் அப்ரைட் டயர்ட். நிக்கோலா சாஞ்சால டயர்டாக உட்காந்துருக்கான். பண்டில் ஆஃப் அன்சோல்டு நியூஸ் பேப்பர்ஸ் லே அட் ஹிஸ் ஃபீட். அவனோட காலடியில் விற்காத நியூஸ் பேப்பர்ஸ் பண்டில் பண்டிலாக இருக்குது. ஜக்கோபா ஹிஸ் ஹெட் ரெஸ்டிங் அப்பான் ஹிஸ் பிரதர்ஸ் ஷோல்டர் வாஸ் அஸ்லீப். தூக்குற மாதிரியே அவனுடைய பிரதருடைய ஷோல்டரில் அவனுடைய தலையை வச்சிருக்கான். யார்? ஜக்கோபா வச்சிருக்கான். இட் வாஸ் நியர்லி மிட் நைட். பிரதர் ஷோல்டர் வாஸ் அஸ்லீப். அது ரொம்ப நடு ராத்திரி கிட்ட, அதனால தான் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் பிரதர் ஷோல்டரில் படுத்து தூங்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் நியர்லி மிட் நைட். அது மிட் நைட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பாருங்களேன், இதில் நிக்கோலா அப்படிங்கிறவன் சரிஞ்சு அப்ரைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாட் அப்ரைட் அப்படின்னு வரி. இந்த ஃபீட்டோ இவனுக்கு என்ன இருக்கும், இந்த ஃபீட் அவனோட ஃபீட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அன்சோல்டு பேப்பர் லே அட் ஹிஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஜக்கோபா என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா அஸ்லீப், தூங்கிட்டு இருந்தான். யார் மேலே? தோல் மேலே, நிக்கோலாவோட தோல் மேலே சாஞ்சி. டெசர்டட்னா அன்இன்ஹாபிட்டட், அன்ஆக்குபைட். ஓகே, இப்போ வயலட் கலரில் இருக்கிறது ஆத்தர் பேசுகிறது. அதே மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கிறது நிக்கோலா பேசுகிறது. ஒய் ஆர் யூ அவுட் ஸோ லேட் நிக்கோலா? ஏன் வெளியே இவ்வளோ நேரம் இருக்கீங்க நிக்கோலா அப்படின்னு கேட்குறாரு. வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் பஸ் ஃப்ரம் பவுடா. வி ஷால் செல் ஆர் பேப்பர்ஸ் வென் இட் கம்ஸ் இன். நாங்கள் பவுடாலேருந்து வர லாஸ்ட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே அது வந்துருச்சு அப்படின்னா விற்றுருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. மஸ்ட் யூ ஒர்க் ஸோ ஹார்ட்? யூ போத் லுக் ரேதர் டயர்ட். நீங்கள் கண்டிப்பாக கடினமாக வேலை செய்யணுமா? ரொம்ப டயர்டாக இருக்கீங்களே அப்படிங்கிறாரு. வி ஆர் நாட் கம்ப்ளைனிங் சார். நாங்கள் எதுவுமே உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலையா சார் அப்படின்னு சொல்கிறான். யார்? நிக்கோலா. பட் நெக்ஸ்ட் மார்னிங் when I went over to the fountain to have my shoes shined, I said. அடுத்த நாள் காலையில் நான் வந்து ஃபவுண்டெயினுக்கு போகிறேன், என் ஷூவை பாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நிக்கோலா, the way you and Jacopo work, you must earn quite a bit. Next morning when I went over to the fountain to have my shine, I said. நான் ஷூவை பாலிஷ் பண்ண போகும்போது, நான் அடுத்த நாள் பாலிஷ் பண்ண போகும்போது, ஃபவுண்டெயின் கிட்ட போகும்போது அவனை சொல்கிறேன், நிக்கோலா, the way you and Jacopo work, you must earn quite a bit. You spend nothing on clothes. You eat little enough. When I see you have a meal, it's usually black bread and figs. Tell me, what do you do with your money? நிக்கோலா, நீ வேலை பார்க்குறது, நீயும் சரி, உன் தம்பி வேலை பார்க்குறதும் சரி, நீங்கள் எப்படியாவது கொஞ்சமாவது சம்பாதிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் எதையுமே உங்களோட ட்ரெஸ்ஸுக்காக செலவழிக்கலையே. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ செலவழிக்கலை. இங்கே சாப்பிடும்போது நான் பார்த்தேன், ஒரு கருகின பெட்டும் அத்திப்பழமும் தான் சாப்பிட்றீங்க. சொல்லுங்கள், என்ன தான் இந்த பணத்தை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. He colored deeply under his sunburn and then grew pale. He looked to the ground. அவன் அவனுடைய எரிச்சல், அவன் தோல் எரிச்சல் அதாவது சூரிய ஒளி தாங்காமல் அவன் கிரவுண்டை பார்த்துட்டு கீழே குனிஞ்சிடுறான். யூ மஸ்ட் பி சேவிங் டு எமிக்ரேட் டு அமெரிக்கா. நீங்கள் பணம் சேகரித்து நீங்கள் அமெரிக்காவுக்கா மொத்தமாக போக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ சஜஸ்டட், நான் அவனுக்கு சொன்னேன், இந்த பணத்தை எல்லாமே சேர்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அமெரிக்காவுக்கு போகணுமா அப்படிங்கிறாரு. He looked at me sideways, spoke with an effort. அவன் ஒரு சைடு பார்த்து என்ன சொல்கிறான், we should greatly like to go to the states,
பட் ஹியர் அட் ப்ரெசன்ட் வி ஹாவ் அதர் பிளான். நாங்கள் கண்டிப்பாக அங்கே போவோம், அங்கே அமெரிக்காவுக்கு போகும். ஆனால் இங்கே இப்போ எங்களுக்கு வேறு பிளான்ஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் பிளான்ஸ், என்ன பிளான் அப்படிங்கிறாரு. ஸ்மைல் அன்கம்ஃபர்டபிளி. சொல்லணுமா சார் அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படின்னு சிரிக்கிறான். ஜஸ்ட் பிளான் சார், பிளான் தான் சார் அப்படின்னு சொல்கிறான். ஹி ஆன்சர்டுன்னு லோ வாய்ஸ், கம்மியாக சொல்கிறான். லோ வாய்ஸில் அவன் சொல்கிறான், ஜஸ்ட் பிளான் சார் அப்படின்னு சொல்கிறான். எமிக்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் வாழும் இடத்தை விட்டு இன்னொன்று இடத்துக்கு வாழும் இடம் பிடிக்கிறது எமிக்ரேட். ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று இடத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லலாம். வெல் ஐ செட், சரி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. we are leaving on Monday. Is there anything I can do for you before we go? நாங்கள் மண்டே இங்கேருந்து போகிறோம், நான் ஏதாவது உனக்கு பண்ணணுமா நான் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்குறாரு. நிக்கோலா ஷூக்கு சன், இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி அவன் தலையாட்டுறான். பட் சடன்லி ஜக்கோபோ செட், உடனே சடனாக ஜக்கோபோ சொல்கிறான் சார் அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படிங்கிற மாதிரி நிக்கோலா வெடிக்கிறான். எவ்ரி சண்டே வி மேக் அ விசிட் டு தி கண்ட்ரி டு பொலிட்டாவுக்கு நாங்கள் எப்போவுமே சண்டே போவோம். 30 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹியர், இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. யூஸ்வலி வி ஹையர் பைசைக்கிள்ஸ், அங்கே பைசைக்கிள்ஸ் எப்போவுமே எடுத்துக்குவோம். பட் டுமாரோ, நாளைக்கு சின்ஸ் யூ ஆர் ஸோ கைண்ட், நீங்கள் பணிவாக கேட்குறனால யூ மைட் சென்டர்ஸ் இன் யோர் கார், உங்களோட காரில் எங்களை கூப்பிட்டு போய் விடுவீங்களா அப்படின்னு கேட்குறான். அந்த பையன் கேட்குறான். ஐ ஹேட் ஆல்ரெடி டோல் லூகி ஹி மைட் ஹாவ் த சண்டே ஆஃப், ஹவர் ஐ ஆன்சர். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். யார் சொல்கிறா, நம்மளுடைய ஆத்தர் சொல்கிறாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லூகினா யார், டிரைவர். ஃபஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம். ஐ ஹாவ் சண்டே ஆஃப், அவன் சண்டே லீவ் தான், அதனால் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேனே, ஐ வில் டிரைவ் யூ அவுட் மை செல்ஃப், நானாகவே உங்களை கூப்பிட்டு போகிறேனே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தேர் வாஸ் பாஸ், ஒரு அமைதி. நிக்கோலா வாஸ் கிளாரிங் அட் ஹிஸ் எங்கர் பிரதர் வெக்ஸேஷன். அதாவது ஏய் என்னடா இப்படி அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சலோட நிக்கோலா என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட தம்பியை பார்க்குறான். வெக்ஸேஷனா அனாயன்ஸ்னா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எரிச்சலில் இருக்கிறது. வி குட் நாட் திங்க் ஆஃப் ட்ரபிளிங் யூ சார், நாங்கள் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்கல சார் அப்படின்னு சொல்கிறான். யார் சொல்கிறான், நிக்கோலா சொல்கிறான். ஸோ அப்போ ஜக்கோபோ சொன்னது தான் என்னது, சார் எங்களை கூப்பிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்டான். நிக்கோலா இல்லை சார், உங்களுக்கு எதுக்கு சார் நாங்கள் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நிக்கோலா சொல்கிறான். இட் won't be any trouble, இது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஆத்தர் சொல்கிறாரு. he bit his lip, அவன் முதல்ல கடிக்கிறான். தென் in rather put out tone he said சரி சார் அப்படின்ட்டு அவனும் சொல்லிடுறான். த ஃபாலோயிங் ஆஃப்டர்நூன் வி டூ டு த டைனி, அதே நாள் ஆஃப்டர்நூன் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா அந்த சின்ன வில்லேஜுக்கு போனோம். செட் ஹை அப்போ அந்த ஹில் சைட், அந்த மலை சைடில் இருக்கிற அந்த வில்லேஜ் பொலிட்டாவுக்கு போகிறோம். ஐ இமேஜின் தட் அவர் டெஸ்டினேஷன் உட் பி சம் ஹம்பிள் டுவெல்லிங்ஸ். அது நான் என்ன நினச்சேன்னா அங்கே கொஞ்சம் பேராக வாழ்வாங்க அப்படின்னு நினச்சேன். பட் டைரக்டட் பை ஜக்கோபோ சொன்ன வழியில் வி ட்ரூ அப் அட் லார்ஜ் ரெட் ரூஃப் வில்லா, ஒரு ரெட் கூரை வச்ச ஒரு வில்லா வீட்டுக்கு போகிறோம். சரௌண்ட் பை ஹை ஸ்டோன் வால், சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சுவர் இருக்குது, கற்களாலான சுவர் இருக்குது. ஐ குட் ஸ்கேர்ஸ்லி பிலீவ் மை ஐஸ் அண்ட் பிஃபோர் ஐ குட் ரெக்கவர் பினீத் மை 2 பேசஞ்சர்ஸ் ஐ லீப்டு ஃப்ரம் ஏர். என் கார்லேருந்து அவங்க 2 பேர் போனோன்னு என்னால் நம்ப முடியலை. மை ஐஸ், கண்ணாலே என்னால் நம்ப முடியலை. அப்பாடா அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்காரு. இந்த பார்த்தீங்களா ரெட் ரூஃபில் இருக்குது, சுற்றி கல்லாலான வால்ஸ் இருக்குது. இங்கே உள்ள நம்மளோட ஆத்தர் இருக்கார், நம்மளோட 2 பசங்களும் உள்ளே ஓடுறாங்க. வெல் ஷால் நாட் பி லாங் சார், நாங்கள் இங்கே ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம் சார். ப்ரிஹாம்ஸ் ஒன்லி அன் ஹார், கொஞ்சம் நேரம் தான், ஒரு மணி நேரம் தான் இருப்போம். மேபி would like to go to the cave in a village for a drink, நீங்கள் ஏன் காஃபி குடிக்க போகக்கூடாது வில்லேஜுக்குள்ளே அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். they disappeared beyond the corner of the wall, அந்த வால்க்கு அப்புறம் அவங்க காணாமையே போயிட்டாங்க. after a few minutes I followed, கொஞ்ச நிமிஷம் அவங்கள நான் ஃபாலோ பண்ணேன். I found a grilled side entrance, ஒரு சைடு என்ட்ரன்ஸ் grill போட்டிருந்துச்சு. அண்ட் டிட்டர்மினேட்லி ரேங்க் த பெல், நான் அங்கே போய் என்ன பண்ணேன் அப்படின்னா பெல்லை கண்டுபிடிச்சி அடிச்சிட்டேன். அந்த இடம் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி நான் பெல்லை அடிக்கிறேன். ப்ளசன்ட் லுக்கிங் உமன், யார் இதை சொல்கிறா, நம்மளுடைய
ஏஜே க்ரோனின் தான் போகிறாரு, பெல் அடிக்கிறாரு. a pleasant looking woman with steel rimmed specs appeared. அதாவது ஒரு அமைதியான ஒரு பெண்மணி, பார்க்கறதுக்கு கண்ணில் கண்ணாடி போட்டு இருக்கிறாங்க. I blinked as I saw that she was dressed in a white uniform of a trained nurse. ஒரு ட்ரெயினான நர்ஸ் மாதிரி அவங்க ஒயிட் யூனிஃபார்ம் போட்டிருக்கதையும் நான் பார்த்தேன். ஐ ஜஸ்ட் brought 2 ஸ்மால் பாய்ஸ் ஹியர். நான் இங்கே ஒரு 2 பசங்களை கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நர்ஸ்கிட்ட. உடனே நர்ஸ் சொல்கிறது எல்லாமே நான் பிளாக் கலரில் காமிச்சிருக்கேன். இப்போ நர்ஸ் சொல்கிறேன், எஸ் சரி. ஹெர் ஃபேஸ் லிட் அப். அப்படின்ட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க யாருன்னு. ஷி ஓப்பன் த டோர் டு அட்மிட் மீ. அவங்க என்ன டோரை ஓப்பன் பண்ணி வாங்கலேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நிக்கோலோ ஜக்கோபோ, ஐ வில் டேக் யூ அப். நிக்கோலோ ஜக்கோபோ தானே, நான் உங்களை மேலே கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி லெட் மீ த்ரூ அ கூல் டைல்டு வெஸ்டிபியூல். வெஸ்டிபியூல் அப்படின்னா லாபி அப்படின்னு அர்த்தம். அதாவது வழிப்பாதை அப்படின்னு சொல்லலாம், இல்லை அந்த ரூமுக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைல் போட்டு இருக்குது போகிற வழி எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டலில். ஃபார் ஹாஸ்பிட்டல் த வில்லா ஹேட் பிகம். ஹாஸ்பிட்டல் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வில்லாவாக மாறிடுச்சு. அட் த டோர் ஆஃப் லிட்டில் கியூபிக்கல். அதாவது கியூபிக்கல் அப்படின்னா அந்த ஒரு குட்டி இடத்துல த நர்ஸ் பாஸ்ட். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நின்றுட்டாங்க. புட் ஹர் ஃபிங்கர்ஸ் டு ஹர் லிப் அப்படின்ட்டு அவங்களுடைய கையை என்ன பண்ணிட்டாங்க அவங்களோட உதட்டில் வைக்கிறாங்க. அண்ட் ஸ்மைல் பைட், கொஞ்சம் சிரிக்கிறாங்க. லுக் த்ரூ த கிளாஸ் பார்ட்டிஷன், பாருங்க அங்கே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு காமிக்கிறாங்க. த 2 boys were seated at beside of a girl of about 20. அதாவது ஒரு 20 வயசு இருக்கும் அந்த பெண்ணுக்கிட்ட, அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பெட்டு சைடில் 2 பசங்களும் உட்காந்துருக்காங்க. ஹூ ப்ராப்ட் அப்பான் பில்லோ. அவள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா சாஞ்சிருக்கா பில்லோவில். வியரிங் அ ப்ரிட்டி லேஸ் ஜாக்கெட். ப்ரிட்டி லேஸ் ஜாக்கெட், ஒரு அழகான லேஸ் ஜாக்கெட்டை போட்டிருக்கா அந்த பொண்ணு. வாஸ் லிசனிங் டு தியர் சேட்டர். அவங்க முணுமுணுத்துட்டு இருக்கிறது, அவங்க சலசலப்பாக பேசிகிட்டு இருக்கிறது அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹெர் ஐஸ் சாஃப்ட். அவளுடைய கண் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப இரக்க குணமுடைய மாதிரி டெண்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் குட் சி அட் அ கிளான்ஸ் ஹர் ரிசம்பிளன்ஸ் டு ஹர் பிரதர்ஸ். அதில் ஒரு தடவை பார்க்கும்போது அவள் தம்பிகளை பார்த்த மாதிரியே ஒரு ஜாடை இருந்துச்சு. வேஸ் ஆஃப் வைல்ட் ஃப்ளார்ஸ் ஸ்டூட் ஆன் ஹர் டேபிள். ஒரு டேபிளில் ஒரு வேஸில் ஃப்ளார்ஸ் இருந்துச்சு. பிசைட் அ டிஷ் ஆஃப் ஃப்ரூட். ஒரு ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் புக்ஸ் இருந்துச்சு, செவரல் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சேட்டர் அப்படின்னா சீரீஸ் ஆஃப் ஷார்ட் குயிக் ஹை பிச்டு சவுண்ட். அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறது சலசலப்பான சவுண்டு தான் சேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அந்த நர்ஸ் கூட்டு போகிறாங்க. இவங்க அந்த கிளாஸ் பார்ட்டிஷன் வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்க்குறாங்க. இவளுக்கு கிட்ட ஃப்ரூட்ஸ் இருக்குது, கொஞ்சம் புக்ஸ், செவரல் புக்ஸ் இருக்குது. அது மாதிரி வேஸ் ஆஃப் நிறைய ஃப்ளார்ஸ், வைல்டு ஃப்ளார்ஸ் இருக்குது. இவங்க 2 பேருமே சேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவள் ஒரு ஜாக்கெட், லேஸ் ஜாக்கெட் போட்டிருக்கா. ஸோ அவள் கண் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. பில்லோவில் பாப்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ப்ராப்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, சாஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நர்ஸு கேட்குறாங்க, வாண்ட் யூ கோயிங், நீங்கள் ஏன் உள்ளே போல? த நர்ஸ் மர்மட், நீங்கள் ஏன் உள்ளே போல அப்படின்ட்டு முணுமுணுக்கிறாங்க. லூசியா வில் பி ப்ளீஸ் டு சி யூ. லூசியாவை போய் பாருங்களேன், அவங்கள பார்க்கணும் அப்படின்னு, பார்க்கணும் அவளை நீங்கள், அவளும் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், லூசியா வில் பி ப்ளீஸ் டு யூ. உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஷூக் மை ஹெட். நான் என் தலையை ஆட்டினேன். அண்ட் டேர்ன்ட் அவே, திரும்பிட்டேன் அங்கேருந்து. ஐ ஃபெல்ட் ஐ குட் நாட் பியர் டு இன்ட்ரூட் அப்பான் ஹிஸ் ஹாப்பி ஃபேமிலி பார்ட்டி. அவங்களோட ஹாப்பியாக இருக்கிற அந்த ஃபேமிலி பார்ட்டிக்குள்ளே நான் ஒரு இடைஞ்சலாக உள்ள நுழைய விரும்பலை. இன்ட்ரூட் அப்படின்னா வித்தவுட் பெர்மிஷன், அதாவது என்டையர் வித்தவுட் பெர்மிஷன். ஒருத்தவங்களுடைய பெர்மிஷனே இல்லாமல் அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே போகிற மாதிரி நான் ஒரு கரடி மாதிரி உள்ளே நுழைய விரும்பலை. ஐ ஃபெல்ட் ஐ குட் நாட் பியர் டு, ஒரு கரடி மாதிரி நான் உள்ளே நுழைய விரும்பலை அந்த சந்தோஷமான குடும்பத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அட் த ஃபுட் ஆஃப் த ஸ்டேர் கேஸ் ஐ ட்ரூ அப் அண்ட் பெக்டு ஹர் டு டெல் மீ ஆல் ஷீ நியூ அபவுட் தீஸ் பாய்ஸ். இப்போ நான் அந்த ஸ்டேர் கேஸ் வழியாக நடந்து வரும் பொழுது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டேன், எனக்கு ஒரு விஷயம் அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டேன். ஐ பெக்டு ஹர் டு டெல் மீ, யார்கிட்ட? நர்ஸ்ட்ட. பெக்டு ஹர் டு டெல் மீ ஆல் ஷீ நியூ அபவுட் தீஸ் பாய்ஸ். உங்களுக்கு இந்த பசங்களை பற்றி என்னெல்லாம் தெரியுமோ அதை என்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இன்ட்ரூட்னா என்கிட்ட வித்தவுட் பர்மிஷன். ஷி வாஸ் ஈகர் டு டூ ஸோ. அவங்களும் ரொம்ப சொல்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. தே வேர் அப்படின்னு அவங்க அவங்க வந்து அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. குவைட் அலோன் இன் அ வேர்ல்ட் except for the sister Lucia, their father, a widower, a well-known singer, had been killed in the early part of the war. அதாவது அவங்க தங்கச்சி, அவங்களுடைய அக்கா லூசியாவை தவிர அவங்க அப்பா ஒரு விடோவர், ஒரு நல்ல பாடகர் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு வார்னா என்னது, போராட்ட காலத்தில் முன்னாடியே அவரை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்லி ஆஃப்டர் பாம்
had destroyed their home and thrown the 3 children into the streets. அவங்கள சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சுருக்கமா ஒரு பாம் அவங்க வீட்டையும் அழிச்சிருச்சு. அந்த 3 பசங்களுமே ரோட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது தெருவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தே ஹேட் ஆல்வேஸ் நோன் அ கம்ஃபர்டபுள் அண்ட் கல்ச்சர்ட் லைஃப். அவங்களுக்கு தெரியும் என்ன அவங்களுக்கு தேவை அப்படின்ட்டு. லூசியா ஹேட் ஹெர்செல்ஃப் பீன் ட்ரெயின் அஸ் அ சிங்கர். அவளும் ஒரு நல்ல பாடகியா வந்தா. அண்ட் தே ஹேட் சஃபர்ட் ஹாரிபிளி ஃப்ரம் நியர் ஸ்டார்வேஷன். ஸ்டார்வேஷன்னா அதாவது பஞ்சம். அவங்க பஞ்சத்துக்கே கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்ட் எக்ஸ்போஷர் டு த கோல்டு வின்டர். அதுவும் அந்த பனியில தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஃபார் அ மந்த்ஸ் தே ஹேட் பேர்லி கெப்ட் தெம்செல்ஃப் அலைவ் இன் அ சார்ட் ஆஃப் ஷெல்டர் தே பில்ட் வித் தியர் ஓன் ஹேண்ட்ஸ். அவங்க வாழ்கிறதுக்குன்னு அவங்களாவே கட்டிக்கிட்டாங்க. அவங்க எப்படி வாழணும்னு அவங்களாவே பார்த்துக்கிட்டாங்க. அட்மிஸ் த ரூபிள் அப்படின்னா அந்த இடிஞ்ச கட்டடத்தில் தான் அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. தென் ஃபார் 3 இயர்ஸ் அடுத்த ஒரு 3 வருஷம் த ஜெர்மன்ஸ் ரூல் த சிட்டி. அந்த சிட்டியை ஜெர்மன் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆண்டுட்டு இருந்தாங்க. த பாய்ஸ் க்ரூ டு ஹேட் த ஜெர்மன்ஸ். அவங்க அப்பா அவங்க இந்த நிலைமைக்கு வந்தது, அவங்க வீடு இடிஞ்சது, அவங்க கஷ்டப்படுறது, அவங்க அப்பா இறந்தது, இது எல்லாத்துக்குமே காரணம் ஜெர்மன் தான் அப்படிங்கிறதுக்காக அவங்க வளர அவங்க ஜெர்மன்ஸை என்ன பண்ணாங்க அப்படின்னா வெறுத்தாங்க. when the resistance movement began secretly to form, they were among the first to join. அதாவது அவங்கள எதிர்க்கிறதுக்கு ஒரு குழு உருவானுச்சு அப்படின்னா அதில் ஆளாக இவங்க தான் என்ன ஆகிறாங்க அப்படின்னா ஜாயின் ஆகுறாங்க. when the war was over, அந்த போர் முடிஞ்சக்கப்புறம் and we had peace at last, அதில் கடைசியாக நாங்கள் அமைதியை பெற்றோம். they become back to their beloved sister. அவங்க அக்கா கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அண்ட் they found her suffering from tuberculosis of spine. அவள் tuberculosis of spine அப்படிங்கிற நோயால் அவள் கஷ்டப்படுறா அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. she passed took a quick breath. அவங்க அந்த நர்ஸ் அமைதியாயிடுறாங்க. அப்படின்ட்டு ஒரு குயிக் பிரெத் எடுக்கிறாங்க. did they give up? I do not know how to answer that question. அவங்க கை விட்டுருவாங்களா அப்படின்னா அந்த கொஷினுக்கு என்னால் இது பண்ண முடியாது. they brought her here. அவங்க தான் எங்களை கூட்டு வந்தாங்க. அவங்க அவளை கைவிடலை, அவங்க இங்கே கூட்டு வந்துட்டாங்க. அவளை persuaded us to take her into the hospital. அவளை இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தாங்க. இந்த 12 months, இந்த 12 மாதம் she has been our patient. அவள் எங்களுடைய பேஷண்ட்டாக இருக்கா. she has made good progress. அதுவும் அவள் முன்னேறிக்கிட்டே வரா. there is every hope that one day she will walk and sing again. அவள் திரும்ப நடப்பா. ஒரே ஒரு நம்பிக்கை எப்போவுமே என்ன அப்படின்னா அவள் திரும்ப நடப்பா, பழைய மாதிரி திரும்பவும் அவள் பாடுவா அப்படிங்கிறது தான். அதுதான் they give up. அவங்கள விட்டுட்டாங்களா அப்படிங்கிற கொஷினுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. பட் அவள் திரும்ப நடப்பா, அந்த மாதிரி தான் அவள் முன்னேறிட்டு வரா அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் இஸ் ஸோ டிஃபிகல்ட் நவ். ஃபுட் ஸோ ஸ்கேர் அண்ட் டியர். வி குட் நாட் கீப் கோயிங் அன்லெஸ் வி சார்ஜ் அ ஃபீ. பட் எவ்ரி வீக் லூசியா பிரதர் ஹாவ் மேட் தியர் பேமெண்ட். அதாவது ரொம்ப கஷ்டம்தான். அவங்க சாப்பிட்றதா இருக்கட்டும், பார்த்துக்கிறதாக இருக்கட்டும், அவங்க வி குட் நாட் கீப் கோயிங் அன்லெஸ் வி சார்ஜ் ஃபீ. நாங்கள் பணம் கட்டினா தான் நாங்கள் கூப்பிட்டு போவோம், அவங்கள சரிப்படுத்துவோம்னு நாங்கள் சொல்லலை. பட் ஒவ்வொரு வாரமும் அவங்களோட பிரதர்ஸ் அவங்களுடைய பேமெண்ட்டை கட்டிடுறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்க இன்னொன்று ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஷீ சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வாட் தே டூ. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஐ டு நாட் ஆஸ்க். அவங்கள்ட்ட கேட்டதும் கிடையாது. ஒர்க் இஸ் கேர் இன் வெரோனா. அதே மாதிரி வேலை பார்க்குறது அப்படிங்கிறது கடினம் தான் வெரோனாவில். பட் வாட் எவர் இட் இஸ், அது என்னதான் இருந்தாலும் ஐ நோ தே டூ இட் வெல். அவங்க அதை நல்லா தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உடனே இவர் சொல்கிறார், எஸ் ஆமாம் நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தே குட்ன்ட் டூ இட் பெட்டர். அவங்க இதை விடையும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வெயிட்டட் அவுட் சைட் அன்டில் த பாய்ஸ் ரீஜாயின் மீ. அவங்க என்கிட்ட வர்றது வரைக்கும், அந்த பசங்க வர வரைக்கும் நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் ட்ரூ தெம் பேக் டு த சிட்டி. அவங்கள சிட்டிக்கும் திரும்ப கொண்டு போய் விட்டேன். தே சாட் பிசைட் மீ. அவங்க எனக்கு பின்னாடி தான் உட்காந்துருந்தாங்க. நாட் ஸ்பீக்கிங். அவங்க பேசவே இல்லை. ஃபார் மை பார்ட் ஐ டிட் நாட் சே அ வேர்ட் ஐ நியூ. எனக்கு தெரியும் நான் ஒரு வார்த்தை, என்னோட பங்கா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கூட அவங்கள்ட்ட சொல்லலை. தே வுட் ப்ரிஃபர் டு ஃபீல் தட் தே ஹேட் சேஃப்லி கெப்ட் தியர் சீக்ரெட். அவங்கள்ட்ட என்ன சொல்லணும் அவங்களுக்கு தோணலை. அவங்களுடைய சீக்ரெட்டை அவங்க சீக்ரெட்டாகவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு அவர் வச்சுக்கிட்டாரு. எட் தியர் டிவோஷன் ஹேட் டச் மீ டீப்லி. அவங்களுடைய அந்த
ஒரு டிவோஷன் அப்படின்னாலே என்னது, ஒரு விஷயத்த நினச்சி உருகிறதா இருக்கட்டும், அது ஒரு நம்பிக்கையோட செயல்படுறதா இருக்கட்டும், அது என்ன ரொம்ப ஆழ்ந்து தொட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அட் லாஸ்ட் அவருடைய ஒரு கன்க்ளூஷனாக சொல்கிறது என்ன மாரல் அப்படின்னா, வார் நாட் ஹேட் broken their spirit, their selfless action brought a new nobility to human life, gave promise of greater hope for human society. அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு வார் உடைக்கலை, ஆனால் அவங்களுடைய தன்னிச்சையான செயல் இந்த மனித வாழ்வுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. அதுவும் அவங்களுடைய நம்பிக்கை இந்த மனித சமூகத்துக்கு ஒரு சத்தியத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ ஆத்தரை பற்றி சொல்கிறோம். ஜோசப் குரோனின் வாஸ் அ ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட் சொல்லலாம், ட்ராமாட்டிஸ்ட் அண்ட் ஃபிசிஷியன், டாக்டர் பை ட்ரைனிங். குரோனின் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் renowned ஸ்டோரி டெல்லர் ஆஃப் 12th century ஒரு நல்ல ஒரு பிரபலமான கதை சொல்கிறவர் அப்படின்னு சொல்லலாம். மெனி ஆஃப் his stories have emerged from his medical career and are noted for their narrative skill, deep social consciousness and finely drawn characters. அவர் ஒரு டாக்டர்னு சொல்லலாம். அவர் மாதிரி யாராலையுமே எழுத முடியாது. ஒரு சமூகம் சார்ந்த கதைகள் எழுதுகிறவராக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு கேரக்டரை ஒரு சமூகம் சார்ந்து எழுதுகிறவர் அப்படின்னு சொல்லலாம். குரோனின் புக்ஸ் வேர் நாட் ஒன்லி பெஸ்ட் செல்லர்ஸ் பட் சம் ஆஃப் தேம் அதாவது அவருடைய எல்லா புக்ஸும் நல்லா விற்குதுங்கிறத விட ஒரு சில புக்ஸ் த சிட்டாட்டல் அண்ட் த கீஸ் ஆஃப் த கிங்டம் வேர் மேட் இன் டு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸாகவுமே மாறினுச்சு அண்ட் வேர் அடாப்டர் ஃபார் ரேடியோ அண்ட் டெலிவிஷன்ஸ்க்கு அதுவும் மாறினுச்சு. ஹிஸ் நோவலா கண்ட்ரி டாக்டர் வாஸ் adapted for a long-running BBC ரேடியோ அண்ட் டிவி சீரீஸாகவும் மாறினுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 2 Gentlemen of Varnaங்கிற கதை ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை பற்றி ஒரு சின்ன ஷார்ட் கிளிம்ஸ் பார்த்துடலாமா? அதாவது முதல்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஃபுட் ஹெல்ப்ஸ் ஆஃப் ஆல்ப்ஸில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வித்துட்டு இருந்தாங்க. என்ன வித்துட்டு இருந்தாங்க? ஸ்ட்ராபெரிஸ் வித்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்ட்ராபெரிஸ் வித்துட்டு இருக்கும் பொழுது இவங்களை நிப்பாட்டுறாங்க. இவர் வந்து என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது இவங்க ஸ்ட்ராபெரிஸ் வித்துட்ருக்காங்க. உடனே அந்த லூகிங்கிற டிரைவர், இல்லை சார் இவங்ககிட்ட வாங்காதீங்க, இதை விட நல்ல இதே கிடைக்கும் அப்படின்னு தோள்பட்டையை அசைக்கிறாரு. எதனால அப்படின்னா அவங்களுடைய ஷாபி அப்பியரன்ஸ்னால் அவங்களுடைய தோற்றம். அதை பார்த்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை இவங்கள்ட்டையா வாங்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி அடுத்த நாள் காலையில் இதே பசங்களை அவங்க பார்க்குறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷூ பாலிஷ் பண்ணுறாங்க. இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பார்க்குறாரு, நீங்கள் ஃப்ரூட்ஸ் வித்து தான் சாப்பிட்றீங்க, வாழ்கிறீங்க நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லாமே பார்க்குறாரு. இவங்க நியூஸ் பேப்பர் விற்கிறாங்க, அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க, அதே மாதிரி டூரிஸ்ட் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. இவர்கிட்டையும் சொல்கிறாங்க, நாங்கள் இது மாதிரி எல்லா வேலையும் பார்ப்போம் சார், இது ஒன்றுன்னு இல்லை, நாங்கள் எல்லாமே பார்ப்போம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்லவும் இல்லை. அதே மாதிரி அப்போ என்னையும் கூப்பிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இவங்களையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க கூப்பிட்டு போகிறாங்க. சிகரெட்ஸ் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஓப்ராவுக்கு சீட்ஸ் போடுறதா இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய இடங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் நேம் கேட்குறது எல்லாமே இவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இருந்தும் ஆத்தருக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க மேலே ஏதோ ஒரு ஆர்வம், அது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றி ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இவங்க இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, எதனால இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, இந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிற மாதிரி, அதாவது இவங்க சம்பாதிக்கிற கொஞ்சம் பணத்தையும் இவங்க எதுக்கு செலவழிக்கிறாங்கங்கிற மாதிரி அவருக்குள்ள ஒரு ஆர்வம் இவங்களை அவர் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் நைட்டு ஆகிடுச்சு, ரொம்ப நைட்டு. ஸோ அந்த நைட் இங்கே இருக்காங்க. இவர் போய் கேட்குறாரு, இவ்வளோ நைட் ஆகிடுச்சேப்பா, ஏன் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க? இன்னும் ஒரு பஸ்ஸு வரும் சார் பவுட்டாலேருந்து, அந்த பஸ்ஸு வந்து கடைசி பஸ்ஸு, அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணணும், இந்த மிச்ச நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்து விற்றுருவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நான் வந்து அடுத்த நாள் காலையில் அவங்களையே பார்க்குறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்கள பார்க்கும்பொழுது, நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இங்கேருந்து போயிடுவேன், உங்களுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு. இவங்களும் நிக்கோலா சொல்கிறான், இல்லை சார் வேணாம் அப்படிங்கிறான். ஜக்கோபோ வந்து, இல்லை சார், நாங்கள் வந்து இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் பொலிட்டா அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போவோம். அங்கே வந்து எங்களுக்கு எப்போவுமே நாங்கள் பைசைக்கிள் எடுப்போம், பட் நாளைக்கு வந்து நீங்கள் எங்களை போய் கொண்டு போய் விட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நிக்கோலா சொல்கிறான், என்னடா நீ அப்படின்ட்டு ரொம்ப எரிச்சல், வெக்ஸேஷன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருப்பாங்க. வெக்ஸேஷனில் இருப்பார். ஏன்டா அவட்ட சொன்னேன், எதுக்கு சார் உங்களுக்கு பிரச்சனை எங்களால் அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை, நான் வந்து நாளைக்கு வந்து என்னோடய டிரைவர் லூசி வரமாட்டான், நான் வேணால் உங்களை கூப்பிட்டு போய் விட்டுறேன், கூப்பிட்டுட்டு வரேன் அப்படிங்கிறாரு. இவங்களும் போகிறாங்க. அந்த அவங்களும், சார் நீங்கள் வேணால் டீ குடிக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க ஒரு ஸ்டீல் கேட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஸ்டீல் கேட்டுக்கு போகும்போது இவங்க மறைஞ்சிடறாங்க. இவரும் பார்க்குறாரு, எங்கே போனாங்க அப்படின்னு கொஞ்சம் நிமிஷம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இவரும் உள்ளே போகிறாரு. அங்கே திறந்து
வந்து பார்த்தா ஒரு நர்ஸு கதவை திறந்து, "ஓ! நீங்கள் நிக்கோலா ஜாக்கோபோவ பார்க்க வந்தீங்களா? நான் வேணா உங்கள மேலே கூட்டு போறேன்" அப்படின்னு மேலே கூட்டு போறாங்க. அந்த படிக்கட்டில அவங்களும் போயிட்டு, சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. பாருங்களேன்" அப்படின்ட்டு ஒரு கண்ணாடி வழியா காமிக்கிறாங்க. இவங்க தான் அவங்களுடைய சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவரும் பார்த்துட்டு உடனே, "சார் நீங்க உள்ள போங்களேன். அவ உங்கள பார்த்து சந்தோஷப்படுவா" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நான் வந்து போ போல" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறாரு. இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, "சிஸ்டர் உங்களுக்கு அவங்கள பத்தி என்ன தெரியுங்கிறத மட்டும் எனக்கு சொல்லுவீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க சொல்றாங்க, "எனக்கு அவ்வளோ அவங்கள பத்தி தெரியாது சார். பட் இருந்தும் நான் அவங்கள பத்தி சொல்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு" சொல்றாங்க ஆர்வமா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஒரு வார் நடந்துச்சு. அந்த வார்ல அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இறந்துட்டாங்க. இவங்களும் ரொம்ப கஷ்டத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பஞ்சத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு குழுவுல தான் வாழ்ந்தாங்க. இதே மாதிரி அவங்க அக்கா நல்ல பாடகி, அவங்க அப்பாவும் ஒரு நல்ல பாடகர். பட் இருந்தும் அவங்க ஒரு ஜெர்மன்ஸ்க்கு எதிர்ப்பு அப்படின்னா அவங்க ஆளா வந்து நிற்பாங்க. ஏன்னா ஜெர்மன்ஸ் தான் அவங்களோட வாழ்வாதாரத்த அழிச்சவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். வாரும் முடிஞ்சிச்சு. பட் இருந்தும் அவங்க அக்கா அக்கா வந்து டியூபர்குலோசிஸ்ங்கிற நோயில கஷ்டப்பட்டாங்கிறனால அவள வந்து இங்க வந்து விட்டாங்க. நாங்களும் அவள பார்த்துட்டு இருந்தோம். பட் இவங்க பணம் கட்டுறாங்க அப்படிங்கிறத விட, இருந்தும் அவங்க வாரம் வாரம் கரெக்ட்டா வந்து பணத்த கட்டிருவாங்க. எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியாது. பட் ஒரு விஷயம் தெரியும். அவங்க என்ன பண்ணாலும் கரெக்ட்டா தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறது வரவனாலலாம் ரொம்ப கஷ்டம். பட் இவங்க பண்றாங்க. அது என்ன ஏதுன்னு நான் கேட்டதும் இல்ல, கேட்கணும்னு ஆர்வமும் இல்ல. ஏன்னா அவங்க பண்றது எல்லாமே நல்லா தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆத்தரும் சொல்றாரு, "ஆமா அவங்க நல்லா தான் பண்றாங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவரு அவங்களுடைய ரகசியத்த அவங்களுக்கான ரகசியமாகவே வச்சு, அவங்களுக்கான உணர்வுகளுக்கான ஒரு மரியாதைய குடுத்து, அவரும் கேட்கல. இவருக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்லல. அந்த பசங்களும் கொஞ்ச நேரம் கழிச்சு கார்ல வந்து ஏறுறாங்க. இவங்க எதுவுமே பேசிக்கல. அமைதியா இருக்காங்க. அவங்க பின்னாடி தான் இருக்காரு. காருக்கு பின்னாடி தான் அவங்க 2 பேர் இருக்காங்க. இருந்தும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசிக்கிட மாட்டுக்காங்க. இவரும் சரி நான் உங்களுடைய ரகசியத்த நான் உங்களுடைய ரகசியமாவே வச்சுக்கிறேன். அத நீங்க சேஃபாவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்க போய் விட்டுர்றாரு. இதுலருந்து என்ன தெரியுது? மனிதாபிமானம் அப்படிங்கிறது ஒரு புது ஒரு உருவமா தான் இவங்க 2 பேரும் இருக்காங்க. ஒரு போர் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்வாதாரத்த, இவங்களுடைய மனச வந்து உடைச்சிருக்கலாமே தவிர, மித்தபடி இவங்க அவங்களுடைய வாழ்க்கைய நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்றாரு. ஸோ இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் அடுத்த ஸ்டோரியோட நான் வந்து உங்களோட வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் மீ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.